நம்ம இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண ஃபங்க்ஷனோட கேட்டை மட்டும் நான் இப்போ தனியாக ட்ரா பண்ணி இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இதோட கிளியர் பண்ணிக்கோங்க NAND இம்ப்ளிமெண்டேஷனை. நமக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க, f which is equal to summation of 0, 6ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ஒன்ஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சது. அதில் ஜீரோஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சது இல்லையா. ஒன்ஸை கம்பைன் பண்ணும்போது அதை வந்து எஃப்னும், ஜீரோஸை கம்பைன் பண்ணும்போது அது f டேஷ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே NAND இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் இல்லையா, ஒன்ஸை கம்பைன் பண்ணப்போ நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிது. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம இந்த கேட் ட்ரா பண்ணோம். இதுவே நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன், அப்போவே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜீரோஸை கம்பைன் பண்ணி கிடைச்சதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா f டேஷ்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஜீரோஸை கம்பைன் பண்ணுறதுனால இதை வந்து காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லும்போது இங்கே அகெயின் இன்னொரு NAND கேட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ தான் நமக்கு f டேஷ் கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு f கிடைக்குது, f டேஷ் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே இன்னொரு NAND கேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை நீ ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இதுதான் நம்ம NAND இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து NOR இம்ப்ளிமெண்டேஷன் என்னங்கிறது பார்க்கலாம். நமக்கு இதில் வந்து ஒன்ஸை கம்பைன் பண்ணும்போது எஃப்பும், ஜீரோஸை கம்பைன் பண்ணும்போது கிடைக்கிறது f டேஷ். அதுக்காக இங்கே இன்னொரு NAND கேட் நம்ம யூஸ் பண்ணணும். இதை தான் வந்து NAND இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு NOR இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம்.